எந்த புதக்குள்ள இருந்தா நிச்சயம் தான் தெரியல வந்து பாருப்பா அதுதான் கூப்பிடா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கிறா காஜி அந்த ஆயால இப்பயே போயிட்டு போட்டுக்குது ஹரிசாமி அரசே யாரடா காவல் ஆடுகிறேன் நானே தாங்க படை தலைமை விடுகிறேன் நானே தாங்க மந்திரிமார்களா ஹரிசாமி காவல் ஆடுகிறேன் நானே தாங்க படை தளபதி நானே தாங்க சேனாதிபதி நீங்க என்ன சொல்றீங்க சேனாதிபதி சேனாதிபதி நான் என்னடா சொல்றேன் கை நான் வந்திருக்க தருண காலங்களில் நான் யார் என் பெயர் என்ன இவை அனைத்தும் தாங்களுக்கு தெரியுமா என்ன ஆதார் கார்டு பதிவு பண்றாங்க நாயா மூஞ்சிக்கு ஆதார் கார்டு கிடைக்க மாட்டேங்குது எங்க ஆதார் கார்டு கொடுக்குறாங்க ஆதார் கார்டு என்னடா ஆதார் கார்டு வாங்க போகட்டும் மந்திரியாரே நான் யார் என்று உரைக்க முன்பதாக நாட்டுக்கு நாடு மகாநாடு பின்னாடி ஆடியன்ஸ் பயப்படுவாங்க பயந்துக்குவாங்க முன்னாடி போவாங்க நீங்க நாட்டுக்கு நாடு மகாநாடு வேறு நிலைமையை சிறந்த அழகையும் ஒன்னாட்சி ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த தாய்மார்களும் பெரியவர்களும் சிறியோர்களும் ஒருமையாக நிதானமாக அற்புதமாக இந்த பெருத்த சபை எதற்காக அங்கேற்கும் கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக இன்று எதற்காக அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் ஆண்டவனாக வழிவரக்கூடிய ஆண்டவன் பச்சையம்மன் 15வது ஆண்டு வெற்றி பெறமாக 15ஆம் ஆண்டு வெற்றி படிப்பாக இன்று ஆண்டவனுக்காக ஓரிரு அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் எப்படி அப்படி இருக்கட்டும் ஆண்டவனுக்காக இன்று ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் இருக்கிறார்கள் அதற்கு முன்பதாக கேட்டு கொடுப்பது மனிதனும் தேவவனம் அடைத்த அறிவுக்கும் மரியாதைக்குரிய அறிவு என்றார் யாரு சட்டமலை நாட்டுக்கு சேர்ந்த ராஜாமணி கவுண்டர் ஐயா அறிவுக்கும் மரியாதைக்குரிய அருமை ஐயா பச்சையம்மன் கோவில் கவுண்டர் அறிவுக்கு மரியாதைக்குரிய கோவிந்தன் அண்ணா அவர்களும் அறிவுக்கு மரியாதைக்குரிய நமக்காக வாழ்வாறு வழங்கியிருக்கிறார்கள் நெய்காரி சென்ற அருமை அண்ணா அவர்களும் ஐயா அவர்களும் நமக்காக அவர் கோவிந்தன் அவர்களும் அவருடைய குடும்பங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறது ஊர் உலகத்தினுடைய குடும்பங்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு நாடு வல்லாண்டு மனவாடி
ஆண்டு வாழ ஆண்டவன் பச்சையம்மன் இனிய பெருமாள் கருப்பசாமி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற தாய்மார்களே எல்லாம் ஜோர கைத்தட்டு எல்லாம் கைத்தட்டு. அரசே ஆமா என்ன நாடகம் ஆமா அரசே இங்க வருகிற மதிவுக்கு மரியாதைக்குரிய ஆமா அருமை அண்ணா சரி கலை பண்பாட்டு துறையிலிருந்து வருகின்ற மாசனுக்கு கோவிந்தசாமி அண்ணா அவர்களுக்கு நாடகத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பங்கள் பல்லாண்டு வடகோடி நூறாண்டு வாழ்ந்து ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டு நன்றி வணக்கம் அதற்கு முன்பதாக ஆமா கோட்டமேட்டுக்கு சேர்ந்த ஆ, நம்ம ராமசாமி ஐயா அவர்களும் இதுல உலக ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு மாமாவைய நாட்டிற்கு வரக்கூடிய கிருஷ்ணர் பூது ஒரு அற்புதமான நாடகம் ஒரு அற்புதமான அமைதியான ஒரு சிறப்பான நாடகத்தை அரங்கேற்றம் கொள்வார். ஆமாங்க நீங்க யார் உன்னோட பேரு யாரு? என்ன தெரியும்
அதற்கு முன்பதாக அருமை அண்ணா வீவோ அசிஸ்டன்ட் முத்துசாமி என்னவர்கள் நமக்காக வாழ்வதுள்ளார். கரத்தூருக்கு சேர்ந்த வேலுக்குள்ள ஐயா நமக்காக வாழ்வதுள்ளார். அவர் எறும்பன் சுகமாக வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறார். வீராதி வீரன் வீராதி வீரன் திக்கென்று போட்டிட கண்டவரை கலைந்தோட பார்த்தவரெல்லாம் பயந்து ஓட சிங்கத்தை போல வாயு புளிய போல கையில வேங்கைய போல கையில இருந்த காளைய போல வந்தேன் கொண்ட வேங்கைய போல வந்தேன் என் பெயர் வீராதி வீரன் சிங்கத்து போட்டிட என் பெயரோ உங்களுடைய பெயரோ கருத்த மேனி உன்ன சத்தமாக கருத்த மேனி உன்ன சத்தமாக கருத்த மேனி வெறுத்த உருவம் பெருத்த உருவம் 16,000 கஜேந்திரபுரம் படைத்த என் பெயரோ ஆடக்கூடிய என் பெயரோ உன்னை பத்தி நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வாச்சாரிப்பட்டியில நிறைய புதுசா வீடு கட்டுறாங்களா, காங்கிரீட் வீடு. ஆமா, அவங்களுக்கெல்லாம் பொம்மை திஷ்டி பொம்மை வைக்கிறதுக்கு வழி இல்லையாமா. அதனால ஒரு குச்சி எடுத்து கூட சீவி குழாயில குத்தி கொண்டு போய் அந்த கட்டடத்து மேல வச்சுட்டா வச்சுக்க, ஒரு கட்டட வீரில் விடாது, ஒரு செங்கல் சரியாது, ஒரு பெயிண்ட் வெளுக்காது, திஷ்டி மூஞ்சி யாரா பாத்திரா அப்படியாப்பட்ட வீமனாயினும் என்ன பெற்றவர் யாரு, எனக்கு எதிரிகள் யாரு, என் நாட்டுக்கு சொந்தக்காரர் எங்க இருக்கிறீங்க, என் கூட பிறந்தவர்கள் யாராரு,
வீரமர்கனை பெற்று பெற்றாங்களே உங்கள் தாய் தந்தைகள். ஏய், என் தாய் குந்தி வந்தாரை. ஓ தாயோ குந்தி வந்தாரை. ஆமா. உங்களுடைய அப்பா தாய் அப்படி இருந்தால் தந்தை ஒன்று வேணுங்க. என் தந்தையின் பெயர் உங்க அப்பா யாரு? பாண்டு. 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 அட அப்ப அண்ணன் தம்பி யாரு? அலெக்சியா. ஏய், மகாராஜனுக்கு குந்தி வந்தாருக்கு நாங்கள் சரியாக எத்தனை பேர் சொன்னோம்? நீங்க எத்தனை பேர் போனீங்க? சரியாக 50,000 சொல்லி. ஓ நீங்களும் 5 பேர். ஏய், ஐயா அப்படி 5 பேர் இருந்து நீங்க எங்க வாழ்ந்து வரீங்க? உங்க நாடு நகரம். என் நாடு உங்களுடைய தேசம் எங்க தேசம் எங்க நாடுங்க? எப்பேற்பட்ட தேசம்? எதிரிகள். உங்க நாட்டை கூப்பிட்டு எதிரிகள். அடா, அலைச்சலாக இருக்கிறது. ஆமா. என் தங்கை வருகிறான். யாரு உங்க தங்கச்சி? ரங்கமதி. ஓ தங்கச்சி ரங்கமதி. எனக்கு பகைவர் பாண்டவர்கள். பாண்டவர்கள். நாங்க பாண்டவர்கள். நீங்க பாண்டவர்கள். துரியோதனர்கள் துரியோதனர்கள் 100 பேர். எனக்கு பகைவர். அப்படி இருந்தாலும் சுவாமி. நினைத்தான் ஒரு வாதி. ஆகட்டும். மடிக்க நினைத்தான் மகாபாதி. ஒன்னா ரெண்டா அஞ்சா பத்தா. ஐயோ. ஆமா ஆமா. சரி. எண்ணற்ற சரிகளை செய்தாங்க. அதனால இதுதான் இன்றைக்கு வந்திருக்கீங்க எதுக்காக? இப்பொழுது நான் எண்ணுகிறோம். எங்க இருக்கீங்க? உபாயம் பண்ணியிருக்கிறேன். உபாயம் பண்ண எங்க இருக்கீங்க? ஆட்டலா. உபாயம். ஆமா. சரிங்க.
அதனால இப்பொழுது நாடு கேட்கும் தருவாயில் இருக்கிறோம். அதனால இன்று என் அண்ணனாகப்பட்ட சாரா புகழ்படைத்த பெருமாள் அழைத்திருக்கிறார். உண்மைதான் சுவாமி. விசேடம் தெரியல. ஒண்ணும் புரியாத உயிராக இருக்கிறது. அதனால என் அண்ணனை பாருங்க. இல்லை. நான் போய் வரட்டுமா? ஓகே சாமி. என் அண்ணனை பாருங்க. சீக்கிரமா போ. ஆகட்டும்.